கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். இங்கே சாலமோன் ஞானி 2 பேரை குறிப்பிட்டு சொல்றார். 2 காரியங்களை குறித்து. ஜோடி இல்லாம இல்லை. அவனுடைய வேத புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. ஜோடி இல்லாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றார். எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடியா இருக்கு. நன்மை தீமை, பகல் இரவு, வெளிச்சம் இருட்டு, பாவம் சாபம் சொல்லி பாவமின்மை போன்ற நிறைய காரியங்கள் நோவா காலத்தில் கூட ஜோடி ஜோடியாக தான் வேலைக்குள்ள மிருக ஜீவன்கள் பட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கொள்ள சொன்னார். ஆக இங்கே சொல்றாரு, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுருவில் சொல்றாரு, இந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, தாழ்மை வேண்டும். பெருமை பிசாசுடைய குணம். அவன் ஆதி முதல்ல பார்க்கிறோம், வானத்துக்கு ஏறுவேன், ஆண்டோடைய சிங்காசனத்துக்கு மேலாய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி பெருமையா பேசினான். ஆண்டவர் அவனை அகாதலமான பாதாள தள்ளி போட்டார். ஆகவே பெருமை இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். அதான் யாக்கோபுல கூட ஒரு வசனத்தில் சொல்றாரு, 4:6, யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நமக்கு கிருபை வேணும்னு சொன்ன ஒரே ஒரு ரகசியம், நம்மிடத்துல தாழ்மை இருக்கணும். தாழ்மையா இருக்கும்போது அவர் நமக்கு கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். ஒரு இது வரைக்கும் தாழ்மையா இல்லாவிட்டால் கூட இனி நாம தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தையை நம்பி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் வாழ அன்றரே கிருபை பெற்றுக்கொள்ள அந்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.